Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா again ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். So அது அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். So எங்களோட birth experience அப்புறம் எங்க pregnancy experience previous ரெண்டு வீடியோல நான் போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க இந்த ஹாஸ்பிடல் போறப்ப பர்த்துக்கு நீங்க போறப்ப வந்து இந்த ஹாஸ்பிடல் பேக் வந்து ஒன்று பேக் பண்ணணும். ஸோ அதில் வந்து மெயினாக என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பர்த்துக்கு நாங்கள் போகிறப்ப என்ன பண்ணோம், நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக் பேக் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் அப்புறம் பார்த்தா அந்த நம்பர் ஆஃப் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாலே ரொம்ப நிறையா இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 23 kg ட்ராலி இருக்கும் இல்லையா, அந்த ட்ராலிலேயே அந்த மிட் சைஸ் மாதிரி ஒன்று இருக்கும், கொஞ்சம் சின்னதாக, அந்த 77 cm இல்லாமல். ஸோ அந்த ட்ராலியே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த பேக்கிங் க்யூப்ஸ் அப்படின்னு சொல்லி அமேசானில் விற்கிது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை ஜிப் வச்சு. ஸோ மேலே வந்து ஒரு லேபிள் கூட இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி பாப்பாக்கான திங்ஸு, சாந்தினிக்கான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வச்சுட்டோம். ஸோ நாங்கள் ட்ராலியில் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே டம்ப் பண்ணி ஒன்றுனா எடுக்கிறது கஷ்டப்படாமல், ஸோ நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸாக வச்சுட்டனால, ஸோ இப்போ நாங்கள் இப்போ பேபிக்கு அப்படின்னா பேபிக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி க்யூப் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே இந்த எல்லா திங்ஸ் வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பர்ஸ், க்ரீம்ஸ், அதுக்குன்னு சொல்லி அது டைப்பர் க்ரீம் அப்படின்னு சொல்லி அது ஒரு க்யூப் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ அது ஈஸியாக இருந்துச்சு எடுத்துக்கிறதுக்கு, திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. சரி வாங்க இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் வச்சோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேபிக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் வந்து மதருக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இந்த ஜென்ரலாக என்னென்ன பொருட்கள் தேவை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பற்றி நமக்கு வந்து இப்போ ஃபாதருக்கு வந்து ஒன்றும் கிடையாது, சும்மா 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த பேக்கிங் எல்லா திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேபிக்கும் மதருக்கும் தான் இருக்கும். ஸோ பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாங்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ பிளாங்கெட்ஸ் இன் சென்ஸ் இப்போ நான் வந்து ஸ்மித்ஸ்னு ஒரு கடை இருக்கும். ஸோ ஸ்மித்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாங்கெட் செட் மாதிரி இருக்கும், ஒரு 3 பிளாங்கெட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அது ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் மம்மாஸ் அண்ட் பாப்பாஸ்ல இப்போது நாங்கள் ஒரு 2-3 வாங்கியிருந்தோம். அந்த பிளாங்கெட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரிப் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒரு க்ரிப் அங்கே இருக்கும். ஸோ அந்த க்ரிப்பில் நீங்கள் அவங்க ஆல்ரெடி ஒரு பெட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் அந்த பிளாங்கெட் போட்டுக்கலாம். ப்ளஸ் வந்து பாப்பா வந்து அந்த ஸ்வாடல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்வாடல் பண்ணுறதுமே அந்த பிளாங்கெட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அந்த பிளாங்கெட்ஸ் வந்து ஒரு 2-3 இல்லை ஆக்சுவலி ஒரு 4-5 கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் ஒரே இதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, சம்டைம்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் ஸ்வாடல் பண்ணுறதுக்கு பிளாங்கெட்ஸ் நிறைய வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவல் இல்லைன்னா 2 டவல், கொஞ்சம் திக்காக டவல்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அது ஆல்சோ டிபெண்டிங் ஆன் எந்த சீசனுங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியாக இருந்தனால என்னதான் ஹாஸ்பிட்டலில் ஹீட்டர் போட்டிருந்தாலும் கொஞ்சம் குளிராக தான் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் வந்து நல்லா இப்போலாம் அகைன் நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மமாஸ் அண்ட் பாப்பாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த குவாலிட்டி. அந்த டவல் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அங்கே ஒரு டவல்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு மெயினாக வந்து இந்த நாப்பீஸ் வாங்கணும். நாங்கள் வந்து இந்த ப்ரீமியம் பேம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், சைடில் அந்த கிழிக்கிற மாதிரி, டைரெக்டாக அந்த இது போடுற மாதிரி இப்போ பர்த்துக்கு கிடையாது நினைக்கிறேன். அதனால் அந்த சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் ஈஸி. ஸோ அந்த மாதிரி இந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி நாப்பீஸ் வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து நீங்கள் இன்கேஸ் ஒரு 1 or 2 days நீங்கள் இருக்கணும்னாலுமே லைக் 3-4 times per day வந்து ஈஸியாக நம்ம நாப்பீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எதுக்குமே இப்போ நீங்கள் எனக்கு இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ராயல் பர்க்ஷயர் ஹாஸ்பிட்டல் ரெட்டிங்கில் இருந்தனால இன்கேஸ் அங்கே எனக்கு பேம்பர்ஸ் தீர்ந்ததுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலே உள்ள கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அங்கேயும் போய் என்னால் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறப்போ வாங்கிக்க முடிஞ்சுது. பட் அதே போல் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் முன்னாடியே ஒரு தடவை போய் பார்த்துருங்க ஹாஸ்பிட்டல் என்னென்னலாம் இருக்குது. நீங்கள் லேபருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னலாம் உங்களுக்கு அங்கேயே கிடைக்கும். இப்போ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் அங்கேயே கிடச்சிச்சு, சாப்பிட்றதுக்கு எல்லாமே அங்கேயே கிடைக்குது, ஹக்கீஸ், அந்த வைப்ஸ், வாட்டர் வைப்ஸ், அது இது எல்லாமே வந்து எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையுமே கிடச்சிது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் நீங்கள் அது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ட்ராலி எடுக்கிறதுனால நிறைய வைக்கலாம். ஸோ தாராளமாக இடம் இருக்கும். ஸோ நிறைய எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணலாம் திருப்பி கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பேம்பர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஹக்கீஸ் வந்து வெட் வைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெட் வைப்ஸில் வந்து இப்போ இந்த ஹக்கீஸ் ஒரு பிராண்டில் வந்து 99% வாட்டர் அப்படின்னு போட்டிருக்கோம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா அது வந்து நாட் அன்சென்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம யூகேல வந்து கண்டிப்பாக அது ஹக்கீஸ் பிராண்ட் நல்லா கிடைக்குது.
கிடையாது. ஸோ அது லிட்ரலி நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே வெறும் தண்ணி மாதிரியே தான் இருக்கும், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ நாங்களாம் அதுதான் யூஸ் பண்ணோம். ஸோ நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் சரி அதுதான் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த நாப்பி அந்த வைப்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன் டைம் வந்து நீட்டாக நீங்கள் இது பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் நல்லா ஒரு 10-15 ப்ளைஸ் வந்து ஃபார் எவ்ரி டைம் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ இல்லை நீட்டாக க்ளீனாக இது பண்ணுறதுக்காக. ஸோ வந்து அந்த ஹக்கீஸ் பேம்பர்ஸ் அண்ட் வாட் இஸ் இட் அந்த வெட் வைப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறையவே எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பேபிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாசிஃபையர் வாங்கிக்கோங்க. எதுக்கும் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் ஆனால் சம்டைம்ஸ் தேவைப்படும். நம்ம நைட் வந்து ரொம்ப நேரம் பாப்பா அழுகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாசிஃபையர் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாசிஃபையர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கும். ஸோ அதுலேயே அகெயின் மாமாஸ் அண்ட் பாப்பாஸ்லேயும் கிடைக்கும், பூட்ஸ் போனீங்கன்னா பூட்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்க்குறப்ப வாங்க வேண்டியது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஃப்ரம் பர்த் அப்படின்னு இருக்கும், 0 to 3 monthsனு கூட இல்லாமல் சிலது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பர்த் அப்படின்னு இருக்கும், அந்த சைஸ் வாங்குங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 வச்சுக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசிஃபையரோட அசோசியேட்டடாக நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்க். ஸோ பேபி மில்க் இருக்கு வாங்கணும் இல்லையா. ஸோ அது வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, எதுக்கும் வந்து நீங்கள் ஒரு அந்த பாட்டில் மில்க் வாங்கிக்கோங்க. ஸோ நாங்கள் எது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டமில்னு ஒன்று இருக்கும், APTAMIL. ஸோ யூகேல கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்டமில்ல வந்து அந்த 60 ml பாட்டில்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலி இருக்கு, நான் இந்த வீடியோவில் எனக்கு காமிக்கிறேன். 2 பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி இந்த ஹக்கீஸ் இது இந்த 99% வாட்டர்னு இருக்கும். ஸோ இது வந்து அன்சென்டட். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டமில் நான் சொன்னது இந்த மாதிரி. ஸோ இது நல்லா தான் இருந்துச்சு, இது வந்து ஈஸி. ஸோ நீங்கள் அங்கே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரீஃபில்டு பாட்டிலோடு இருக்கும். ஸோ மில்க் பாட்டில் இருக்கும். அதே போல் அவங்க ஸ்டெரிலைஸ்ட் அந்த பாசிஃபையர் கேப்பும் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி அப்படியே பாப்பா கொடுத்துடலாம். ஸோ அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி இது ஆக்சுவலி உங்களுக்கு வந்து மாரிசன்ஸ், நம்ம ஊரில் மாரிசன்ஸ், டெஸ்கோ எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஆப்டமில் ஃப்ரம் பர்த் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்து வாங்கணும். ஸோ 1 year 2 year அப்படின்னு இருக்கும், அது வாங்கக்கூடாது. இந்த ஃப்ரம் பர்த் இருக்கிறத வந்து பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்து ஐ திங்க் 8 or 6 பாட்டில்ஸ் இருக்கும். வந்து 8 pounds ஆக்சுவலாக இது. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 2 ஃபுல் பாக்ஸ் இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அதே போல் எனக்கு நான் அந்த ராயல் பர்க்ஷையரில் வந்து இந்த இது எனக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற கடையிலையும் கிடச்சிச்சு. நான் அதையும் போய் செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி டு ஃபீட் பாட்டில் வாங்கலை அப்படின்னா நீங்கள் ஆப்டமில் பவுடர் ஆர் அந்த கவ் அண்ட் கீ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி பவுடர் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற நீங்கள் ரிக்வயர்ட் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செப்பரேட்டாக இந்த ஃபீடிங் பாட்டில் வாங்கணும். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் வந்து மாமாஸ் அண்ட் பாப்பாஸில் போய் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலி சிக்ஸ் பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே அந்த பெசிஃபையர் வந்து ஃப்ரம் பர்த்துக்கு 1 monthக்கு 1 to 3 monthsக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வேணுங்க எந்தெந்த மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப் டு 6 months வரைக்கும் அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே நாங்கள் வந்து அந்த மாமாஸ் அண்ட் பாப்பாஸில் வாங்கியிருந்தோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த மில்க் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வாங்கிட்டு போக மறந்துட்டீங்கன்னாலும் ஹாஸ்பிட்டல் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. ஸோ அவங்க வந்து பட் ஆனால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டுட் தட் நம்ம தான் வாங்கிட்டு போகணுங்கிறது தான் ஒரு ப்ரொசீஜர். பட் இன்கேஸ் நீங்கள் கொண்டு போகலனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு இதில் வந்து எவ்வளோ எம்எல் வந்து அவங்க ஒரு இது பாட்டிலில் போட்டு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீடிங் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்க அதிலே ஃபில் பண்ணி அவங்க ஃபார்முலா மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் கொண்டு போக மறந்துட்டிங்கன்னா பேனிக் ஆக வேணாம், அவங்கள்ட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக பேபிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நாங்கள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு வந்து கேப் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேபி மெயினாக அந்த பாடி டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆகிறதே ஹெட்டில் இருந்தால் ஆகும். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நிறைய இந்த கேப்பெல்லாம் நீங்கள் எதுவும் க்ளோஸ்டாக வாங்காதீங்க. பட் வந்து எதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஸ் வாங்கிக்கிட்டோம், மிட்டன்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்சீஸ் மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் 2-3 நீங்கள் தாராளமாக 2-3 இல்லை ஒரு 4-5க்கு மேலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பேபி நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கப்போ குளிக்கலாம் வைக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு எதுவும் கிடையாது.
பட் பார்த்தீங்கன்னா பேபிக்கான மெயினாக நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே அந்த சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கம்பார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம் செப்பரேட்டாக. ஸோ இந்த மாதிரி நாப்பீஸ் ரிலேட்டட் நாப்பீஸு வைப்ஸு அது இதெல்லாம் செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் அந்த க்யூப்பில் வச்சுட்டோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஒரு க்யூப்பில் வச்சுருந்தோம். பிளாங்கெட்ஸ் அண்ட் டவல்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஒரு க்யூப்பில் வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரி இருந்தப்போ ஈஸியாக இருந்தது. நாங்கள் இப்போ டக்குன்னு ட்ராலி ஓப்பன் பண்ணோடனே அந்த க்யூப்லேயே நான் எழுதியிருப்போம், லேபிள் இருக்கும் சூப்பராக, அந்த லேபிள்லேயே நாங்கள் எழுதியிருப்போம் பேபி ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த க்யூப் மட்டும் எடுத்துகிட்டு நீட்டாக உள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் இது பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் இது ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பேபிக்கு வந்து இவ்வளோ தான் பொருட்கள் நாங்கள் எடுத்துகிட்டு போனது. இதுதான். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா வேறு எதுவுமே எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ நாங்கள் இது மட்டும்தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட உங்களுக்கு NHS வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ஃபார் த ஃபாதர் நத்திங், சும்மா ஒரு 2 செட் ஆஃப் ட்ரெஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஃபேமிலி ரூம் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்படி அந்த ஃபேமிலி ரூம் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபேமிலி ரூம் இது கிடச்சிருந்தது அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு ரிக்ளைனர் சேர் மாதிரி இருக்கும். ஸோ வேர் சம்திங் ஈஸி லைக் ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ நமக்கு வேறு எதுவுமே பெருசாக தேவை கிடையாது. ஸோ மதருக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து பேபிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இருக்கப்போ சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஜனவரியில் பார்ப்ப போகிறதுனால வின்டர் இல்லையா, ஸோ அவங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நம்ம போடுற ட்ரெஸ்ஸை விட 1 லேயர் எக்ஸ்ட்ராவாக பேபிக்கு போடணும் அப்படின்னாங்க. ஸோ எனி டெம்பரேச்சர், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரூமில் இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க, உங்களால் இஃப் யூ கம்ஃபர்டபுள் அப்படின்னா இந்த டிஷர்ட் இல்லாமல் அனதர் லேயர் ஆஃப் ட்ரெஸ் வந்து நம்ம பேபிக்கு போடணும். ஸோ அப்படி தான் நம்ம பேபி டெம்பரேச்சர் ரூமில் இருக்காங்கன்னா அவங்களை ரெகுலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்வெட்டரும் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வின்டரில் பேபி பிறக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்வெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பேபிக்கு வந்து அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து ஃபாதருக்கு சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஜஸ்ட் கப்புள் செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் மட்டும், அவ்வளோதான். ஸோ மதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா அது மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த டாய்லெட்ரிஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் 1 or 2 days நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப நீட்டாக குளிக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இடம் இருக்கும். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தப்போ ஃபேமிலி இது மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து ஈவன் டுக் பாத். ஸோ ஜாலியாக போயிட்டு அவங்க டவல் இதெல்லாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நானுமே வந்து ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணால நானுமே அங்கே ஒரு நாள் அங்கே நான் அந்த இதுலேயே நானும் குளிச்சு ரெடியானேன். ஸோ அதனால் பேசிக்கலி இந்த டாய்லெட்ரிஸ், ப்ரஷ் அது இதுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ டவல்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் மதர்ஸ்க்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஈஸி வேற எடுத்துக்கோங்க டிபெண்டிங் ஆன் த சீசன் பொறுத்த வரைக்கும். சரி, ரொம்ப அந்த திக்காக, ஏன்னா நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் பெட்டில் தான் நீங்கள் படுத்திருப்பீங்க அப்படிங்கிறனால ரொம்ப அந்த திக்கான க்ளோத்ஸ் அதெல்லாம் எடுக்காமல் கொஞ்சம் ஈஸி வேற போட்டுட்டு மேபி ஹாவ் அ திக் பிளாங்கெட். ஸோ அதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சாந்தினிக்குமே அதுதான் ஃபீல் பண்ணா. ஸோ ரொம்ப சம்டைம்ஸ் வந்து ஏதாவது டெம்பரேச்சர் ஒரு மாதிரி இருந்தால் கூட ரொம்ப திக்காக ட்ரெஸ் போட்டிருந்தா அவளுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து என்னோட தட்ஸ் ஒன் ஆஃப் மை சஜஷன்ஸ். நீங்கள் அது எப்படி உங்களுக்கு சௌகரியமோ நீங்கள் அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து NHSல கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நாங்கள் ஆக்சுவலி கேரி பண்ணியிருந்தோம். அதெல்லாமே நான் சொன்ன மாதிரி செப்பரேட்டாக அந்த க்யூப்ஸில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் பெஸ்ட் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா ஃபீடிங் பில்லோ வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபீடிங் பில்லோ வாங்காமல் போயிட்டோம். ஸோ நார்மலாக ஒரு பில்லோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ வந்து வி ஆர் யூஸிங் ஃபீடிங் பில்லோ வந்து இப்போ பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஐம் ஆக்சுவலி ரிக்ரெட்டிங், கண்டிப்பாக அதை வாங்கியிருக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஃபீடிங் பில்லோ வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ ஹாட் வாட்டர் உங்களுக்கு ரெகுலராக அங்கே கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஹாட் பேக் வாங்கிட்டீங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே கண்டிப்பாக நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சிப்பர் எடுத்துக்கோங்க, அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கீங்க இல்லை ஒன் டே நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய பெயின் கில்லர்ஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பேராசிட்டமால் கொடுப்பாங்க, ஐபுப்ரோஃபன் கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொன்று அது பேர் மறந்துட்டேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹெவி பெயின் கில்லர். ஸோ அது மாதிரி பெயின் கில்லர்ஸ் நிறையா கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு சிப்பர் பாட்டில் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு குடிச்சிக்கலாம். ஸோ அதுவும் ஃபில் பண்ணுற நல்ல ஒரு பெரிய பாட்டிலாக வாங்கிக்கோங்க. ஸோ அது மாதிரி 1/2 லிட்டர் சின்ன சின்ன பாட்டிலாக வாங்காதீங்க, கொஞ்சம் பெரிய பாட்டிலாக வாங்கி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி அதான் சொன்ன மாதிரி லேடிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ்ஸு, அந்த சானிடரி ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நிறையவே செப்பரேட்டாக நீங்கள் அதுவுமே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே எங்களோட பேக்கில் நான் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணியிருந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ பேபிக்கு மதர்ஸ்க்கு அண்ட் ஃபாதருக்கு அவ்வளோ பார்த்தாச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில ஜென்ரல் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபோன் சார்ஜர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோன் சார்ஜர்ஸ் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் ஃபேமிலி, இப்போ நானும் ஹஸ்பண்டும் ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இயர்ஃபோன்ஸ் ஒரு இந்த ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் எடுக்காமல் போயிட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நைட் வந்து பாப்பா கூட இருக்கிறப்ப சாந்தினி தூங்கிட்டா, பாப்பாவும் தூங்கிட்டா. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து தூங்குறதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் முழிச்சே தான் இருந்தேன். ஸோ பாப்பா பார்த்துட்டும் சாந்தினியை பார்த்துட்டுமே ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிட்டே இருந்தேன் நான் ஃபுல்லாக. பட் அப்போ வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், அட்லீஸ்ட் பாப்பா வந்து பக்கத்துல இருந்தாலும் ஏதாவது இயர்ஃபோன்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாலும் ஏதாவது ஒன்று பார்த்துட்டாவது இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கும் தூக்கம் வந்துட்டு ஏதாச்சும் டயர்டாக இருந்தனால. பட் ஆனால் அப்படியே கஷ்டப்பட்டு முழிச்சிருக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து எதுக்கும் ஒன்று ஏர்பாட்ஸ் வருது அதை எடுத்துக்கோங்க, காதுக்கு இயர்ஃபோன்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஈவன் இன்கேஸ் லைக் மதரேஸ் லைக் இஃப் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு மியூசிக்காவது ஃப்ரீயாக கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்கள் சார்ஜர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் உங்கள் பெட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளக் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டிவைசஸ்லாம் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஹாட் வாட்டர்லாம் மோஸ்ட்லி அவங்களே கொடுத்துருவாங்க. கெட்டிலுக்கான நீட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அது மேபி இட்ஸ் அன் ஆப்ஷனல் ஒன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பவுடர் பால் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கெட்டில் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அவங்ககிட்டே கேட்டாலும் அவங்க வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. பட் நீங்கள் அவங்ககிட்ட கேட்ட அந்த டிபெண்டன்சி நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கெட்டில் கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே வந்து கெட்டிலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான இது ஜென்ரலான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்போ நீங்கள் லேபருக்கு போவீங்கன்னு தெரியாது. ஸோ நைட்டாக இருக்கலாம், மிட் நைட் நடுராத்திரியாக இருக்கலாம், எப்போனாலும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா நாங்கள் வந்து ஒரு பேக்கில் வந்து நாங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தோம், ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் இன்கேஸ் இருந்தீங்கனாலும் ஏதாவது அந்த மாதிரி சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கேரி சம்திங் லைக் இப்போ சாந்தினிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஃபின்ஸ் மாதிரி நிறையா வாங்கியிருந்தோம். சாக்லேட் மஃபின் வாங்கியிருந்தேன், ஆப்பிள் வச்சுருந்தா, ஆரஞ்சு வச்சுருந்தா. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் நீங்கள் பேக் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக அவங்களுக்குலாம் பசிக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு பசிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அதுவுமே நிறைய வாங்கி வச்சுக்கோங்க ஸ்நாக்ஸை. அது போக பார்த்தீங்கன்னா நான் நம்ம நிறைய பேர் நான் பார்த்தேன் அங்கே பக்கத்து இதுலலாம் அந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல. ஸோ நல்லா யூஸ் அண்ட் த்ரோ இதில் அவங்க கொண்டு வந்த ரேப்பர்லேயே நாங்கள் பாட்டு சாப்பிட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். ஜென்ரலாக திங்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ மெயினாக வந்து பேபிக்கு தான் நிறைய ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ பட் ஆனால் இதில் வந்து நான் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லலை. பட் ஏன்னா உங்களுக்கு அப்போ தேவைப்படாது. இப்போ இந்த மாதிரி டைப்பர் ரேஷ் க்ரீம் அது இதெல்லாம் வந்து நாங்கள் லேட்டர் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தேவைப்படும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பேக்குக்கு நீங்கள் அதெல்லாம் பேக் பண்ண தேவையில்லை. பட் மேபி லைக் ஒரு பெரிய நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்னென்ன இந்த ரேஷஸ் க்ரீமு என்னென்ன பேபிக்கு என்னென்ன பொருட்கள்லாம் என்னென்ன இதில் வாங்கணும் அப்படிங்கிறத வேணால் நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் இது மோஸ்ட்லி எல்லாமே காமன் தான். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஒரு வீடியோக்காக அது யூஸ் ஆகுமாங்கிறது தெரில. பட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இந்த பேக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் இப்போ சொன்னது எல்லாமே மஸ்ட். அந்த கெட்டில் தவிர மற்ற எல்லா ஐட்டம்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதனால் நீங்கள் அந்த பேக்கு சும்மா அந்த பேக் பேக் மாதிரி போட்டு ஸ்டஃப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒரு பெரிய ட்ராலியே எடுத்துக்கோங்க. அந்த ட்ராலியை எடுத்துகிட்டு போய் எல்லாருமே ட்ராலியில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேபி சின்ன ட்ராலியோ இல்லை அந்த மீடியம் சைஸ் மிட் சைஸ் ட்ராலி எடுத்துக்கோங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைன்னா ஏன்னா நீங்கள் ட்ராலியில் ஒன்று வச்சிங்கன்னா ஒன்று கீழே ஒன்று போயிடும். ஸோ எல்லாத்தையுமே போட்டு ஒரே அட்டெம்ப்டில் எல்லாமே கலைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் கியூப்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ராப்பராக அந்த ஜிப்பரோடு இருக்குது. ஸோ வந்து கரெக்டாக அது வேணுங்கிறத மட்டும் எடுத்து அப்படியே நீங்கள் சும்மா அப்படியே கியூபாக வச்சிடலாம். ஸோ கலையவே கலையாது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நாங்கள் பேக் பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நாங்கள் எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையுமே நான் வந்து ஆக்சுவலி லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சு நான் என்னென்ன எடுத்துகிட்டு போனோங்கிறது சொல்லிவிட்டேன். எங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே அடிஷ்னலாக தேவைப்படலை. ஸோ ஹோப்ஃபுல்லி எக்ஸ்பெக்டிங் மாம்ஸுக்கு வந்து இந்த ட்ராவல் பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் பேக்கில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறத நான் ஓரளவுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.